ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் ஃபஸ்ட் செம்ம செக்டர் விஜய் சேதுபதி கிட்ட. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஹியூமனிட்டி இல்லை, நீங்கள் உங்களவே மறந்துட்டீங்க. ஒரு கேமில் வந்துட்டால் உங்களுக்கு அந்த கேமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மனிதத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதுக்கு விளக்கமும் வந்துட்டு அப்பயே வந்துட்டு பிரவீன் காந்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம கானவனத்தை கலாச்சப்படே வாடா, நீ அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் வாடான்னு சொல்லி கலாச்சப்பாரு. அப்போ தான் இவரும் அந்த வீரவசனம் பேசியிருப்பார். நீ இப்போ 90 நாளில் சம்பாரிச்சாலும் தெரியாது, மக்களோட இது எவ்வளோ சம்பாதிப்புன்னு தெரியாது, ஆனால் 30 நாளில் சம்பாரிச்சேன்னு சீன் போட்டிருப்பார் நம்ம பிரவீன். அது தவறு. எல்லாருக்குமே ஃபேன்ஸ் கிடைப்பாங்க. ஆனால் அதை வந்துட்டு நம்மளுடைய இந்த மாதிரி கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணோன்னா அது அந்த ஃபேன்ஸுக்கே பிடிக்காது. அதை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபரிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஏண்டா விஜய் பார்வதி கிட்ட அன்றைக்கி வந்துட்டு தலை டாஸ்கில் வந்துட்டு அவ்வளோ பண்ணுற, அதுக்கப்புறம் தெரிஞ்சு தான் பண்ணணுன்னு ஒரு இடத்துல சொல்கிற, திரும்ப தெரியாமல் பண்ணணுன்னு ஒரு வாரம் சொல்கிறேன், ஏன்டா மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு அவருக்கு கொஞ்சம் ஜெர்க்க வாங்கியிருப்பார். இப்போது இந்த மனிதத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் ஹியூமானிட்டி இல்லைன்றது அதுக்கு தான். ஆனால் அங்கே அவர் அதை சொல்கிறதுக்கு தயங்குறாரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெக்கார்டு வாங்கிட்டு போனதுனால அவங்களால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அப்படியே சொல்கிறாரு. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டார், இந்த பால் டாஸ்க்குன்ட்டார். பால் டாஸ்க்குன்னு சொன்னவொடனே அவர் என்ன பண்ணிட்டார், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவருங்க, அந்த பால் ஸ்மைலி தானே அவ்வளோ வலிக்காதுன்றாரு. அதில் அடித்து தான் வந்துட்டு நம்ம சபரிக்கு வந்துட்டு ப்ரைவேட் பிள்ளை அடிப்பட்டு அப்படி துடிச்சாப்புல. அதெல்லாம் சும்மா சாதாரணமான வழியா துடிச்சு கை உதறும் சபரிக்கு. நான்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதுவும் அந்த வழியில் அந்த பக்கம் ஒரு அட்டை இருக்குது, அந்த அட்டையை கடித்து துப்பியிருப்பார். விஜய் பாடுறது சருன்னு 5 பேர் விட்டுருப்பாங்க. அது வலிக்காதுன்ற டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்றாரு. டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது அது என்னவோட அடி சல்லு விழுந்துச்சு. அதுவும் விஜய் பாடுறது எத்தனை பேர் அடித்தாங்க? ஒருத்தவங்க 2 பேரா 4 பேர் சேர்ந்தாக்கினாங்க. இதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. பட் அங்கே வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போது எல்லாருமே ஃபினாலேக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்கும்போது அவங்களோட மனநிலைமை பாதிக்கப்படும். அது கரெக்டான ஒரு விஷயந்தான். விஜய் சேதுபதி அவர்கள் செஞ்சதில் தவறு சொல்லவே முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இந்த ஃபினாலே நோக்கி போவாங்க இல்லையா. ஸோ அதனால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நாங்கள் வாரம் அவங்களுக்கு நாங்கள் அந்த ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னும் போது நீங்கள் அவங்கள குறை சொல்கிறது எங்களை சொல்கிற மாதிரி, நாங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னும் போது நீங்கள் பாட்டுக்கு 19 வந்துட்டு உங்களுக்கு ஹியூமானிட்டி இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சா மாதிரி இருந்தால் அவங்க ஹியூமானிட்டி, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் ஹியூமானிட்டி இல்லைன்னு அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளுவிலும் இழுத்தார். அவர் கடைசியில் ஒரு மாதிரி ஆகிட்டார். நீங்கள் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை, பரவாயில்ல இருந்தால் உட்காருங்கட்டார். அவரு அப்பா சாரிங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாரு. ஆனால் கரெக்டு தான். இப்போ ஏன் வியானா பண்ணாத விஷயங்கள் கூட அவர் கோவப்படுறார் அப்படின்னா, அவங்க இப்போ ஏதோ சண்டைகள் நடந்துச்சு. இந்த சீசன் 9 ஃபுல்லாகவே சண்டை தான். இப்போ லாஸ்ட் வாரத்தை நம்ம நோக்கி இருக்கோம். அப்படின்னும் போது அந்த நேரத்தில் அவங்க மனசை காயப்படுத்தி அவங்க ஒரு சந்தேகக்கண்ணோட போயிட்டு அங்கே போய் நிற்கணுமா அப்படின்றது தான் அவங்களுடைய விஷயங்கள். ஏன்னா அதுலேயும் வந்துட்டாங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்புறம் இவ்வளோ தூரம் வந்த விஷயங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போடல. ஏதோ ஒன்று செஞ்சு உள்ளே வந்திருக்காங்க. விக்ரமாக இருந்தாலும் சரி, சாண்ட்ரா வந்தாலும் சரி, உண்மையாக சொல்லணும்னா நெகட்டிவோ பாசிட்டிவ் ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டாங்க. அப்படிமா அவங்கள இது பண்ண வேண்டான்றது அவரோட கருத்தாக இருந்துச்சு. நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பிரவீன்ராஜ் சொல்ல வந்த விஷயங்கள் வேறு, ஆனால் அங்கே எடுத்து வச்ச விஷயங்கள் வேறு. அதே மாதிரி விஜய் சேதுபதி அழகாக சொன்னதுக்கு காரணம், அங்கே ஃபினாலே நோக்கி போகிறவங்கள நம்ம எதையுமே மன உளைச்சல் ஏற்படுத்தவே கூடாது. அவங்க பாசிட்டிவாக அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் அவங்க கான்ஃபிடென்ட்டாக அந்த ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணார். இதில் எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள் சைடு தான். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.